இன்னைக்கு நாம பார்க்க போற படம் நடிகர் யோகி பாபு நடித்து வெளிவந்திருக்கிற கிணத்த காணோம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட மைய கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற கோடாங்கிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வறண்டு காட்சி அடிக்கக்கூடிய அந்த கிராமத்துல தண்ணீர் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எல்லா வசதிக்கும் தேவைப்படுகிற தண்ணீர் அந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்குது. அந்த கிராமத்துல இந்த தண்ணீருக்காக மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணி ஒரு வழியா ஒரு ஒரு கிணத்தை வெட்டி அதுல இருந்து நம்ம வாட்டரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணும்போது, அந்த கிணத்தை வெட்டி தண்ணீர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு எலும்பு கூடு அதுல கிடைக்குது. ஒரு ஒரு டைனோசரோட எலும்பு கூடு ஒன்று கிடைக்குது. அந்த எலும்பு கூடு கிடைச்ச உடனே அதை தொல்லியல் துறை கண்ட்ரோலுக்கு எடுத்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ தண்ணீருக்காக போராடி அந்த கிணத்தை வெட்டினவங்களுக்கு தண்ணீர் கிடைச்சிச்சா, இல்லை அந்த எலும்பு கூட தொல்லியல் துறை எடுத்து அதை என்ன மாதிரி பண்ணாங்க, அந்த கிராமத்து மக்களுக்கு தண்ணீர் கிடைச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறது அந்த கதையோட ஒன்லைன். ஓகே, இது மேலோட்டமா பார்த்தோம்னா அந்த கதை ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இயக்குனர் அதுல வலியுறுத்தியிருக்காரு. நாம உயிர் வாழ்றதுக்கு தேவையானது மிக அத்தியாவசியமானது தண்ணீர். அந்த தண்ணீரே கிடைக்கல அப்படின்னா எந்த உயிரினமும் வாழ முடியாது. அப்ப அந்த தண்ணீருக்காக போராடுற மக்களோட நிலையை சொல்லணும். அதே நேரத்துல நம்மளோட அரசாங்கங்கள் இந்த தொல்லியல் துறை அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணோம், எப்படி இருந்தோம், என்ன நாகரிகம், என்ன பண்பாடு, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பல்லாயிரம் கோடியை செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அத்தியாவசிய தேவையான மனிதர்கள் வாழ்றதுக்கு தேவையான அந்த குடிநீரே இல்லாம இன்னும் பல கிராமங்கள் இருக்குது. இது சரியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வைக்கிறதுக்கு தான் இந்த படத்துல ஒரு மைய கருத்தை அவர் எடுத்திருக்காரு. ஓகே, இது ஒரு நல்ல பாயிண்ட். ஆனா அது சரியா அந்த படத்துல சொல்லப்பட்டுச்சா அப்படிங்கறதுதான் நம்மளோட பார்வையா இருக்கு. மொத்தத்துல பொதுவாகவே யோகி பாபு படம் அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல நகைச்சுவைக்கு பஞ்சம் இருக்காது. நிறைய விஷயங்கள் அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட ரியாக்ஷன்ஸ்ல நிறைய நம்மளை சிரிக்க வைப்பாரு. அது இந்த படத்துலயும் நிறைய மிஸ் ஆகாம இருக்கு. நிறைய இடங்கள்ல அவர் அதை ட்ரை பண்ணியிருக்காரு. அது போக பாத்தீங்கன்னா அந்த வறண்ட பூமியானாலும் அந்த கிராமத்தை காட்டின அழகு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. ஏன்னா அந்த வறட்சிக்கும் அந்த ஒரு கேமரா டோனுக்கும் ரொம்ப நல்லா கனெக்ட் ஆனிச்சு. அது போக அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பெரியவர்களா நடித்திருக்கிறவங்க சிறப்பான நடிப்பை வெளிப்பட்டு இருந்தாங்க. அது குறிப்பா சொல்லணும்னா அந்த ஹலோ கந்தசாமி அந்த நடிகர் பாத்தீங்கன்னா பல படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவருக்கு மிக முக்கியமான ஒரு ரோல், ஓப்பன் டு எண்ட் அந்த படத்தை நகர்த்துறதுல ஒரு முக்கியமான ரோல் படிச்சிருக்காரு. அவர் பேசுற ஒவ்வொரு டயலாகும் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல நல்ல கிளாப்ஸ் கிடைக்குது. ஒரு நல்ல ஒரு சிரிப்பலையை உருவாக்குனுச்சு. அதே மாதிரி இன்னும் பெரியவர்களா நடித்த ஒரு ரெண்டு கிராமத்து நடிகர்கள் அந்த பாத்திரமாவே இருந்தாங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா ஒருத்தர் அந்த கிராமம் முழுவதும் கவிதை பாட்டு பாடுற மாதிரி அடிக்கடி வந்து போவாரு. அது நல்ல நகைச்சுவா இருந்தது. இன்னொரு பெரியவர் பாத்தீங்கன்னா அந்த உட்கார்ந்தபடியே நகர்ந்து அந்த படம் முழுக்க அவர் ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பாரு. அது ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிச்சு. அதுவும் ரொம்ப அழகா இருந்தது. நிறைய காட்சிகள் கொஞ்சம் தத்ரூபமாகவும் நம்ம கூட கனெக்ட் பண்ற மாதிரியும் இருந்தது. அதே அசலஸ் நகைச்சுவையும் படங்கள்ல அங்கங்க மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஒரு ஃப்ளோ இருந்தது அந்த படத்துல. இப்ப படத்தோட தொடக்கத்திலேருந்து பாத்தீங்கன்னா கதை நாயகன் யோகி பாபு அந்த அங்க இருக்கிற கோவில்ல ஒரு பூசாரியா அவர் இருக்காரு. அப்ப அந்த கிராமத்துல தண்ணீர் இல்லை அப்படிங்கிற போது அந்த பிரச்சனைகளை இன்னும் அதிகமா அவர் சொன்னாரா அப்படிங்கறது பார்த்து, இப்ப இந்த கோவில் பூசாரியா இருக்கிற யோகி பாபு அந்த ஊருக்கு தண்ணீர் கிடைக்கிறதுக்காக போராடினாரா அப்படின்னா அதுவும் இல்லை. அந்த கிராமத்துல இருக்கிறவங்களே நடிகர்களா அவர் நடிக்க வச்சு அவங்க எல்லாரும் அந்த தண்ணீர் பிரச்சனைக்காக அடிக்கடி கலெக்டரை போய் பாக்குறாங்க. அவங்க அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு வகையில சரி ஓகே தண்ணி வேணா நம்ம கிணற வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிணற வெட்டி தண்ணி எடுக்கிறாங்க. அதற்குள்ள என்னென்ன மாதிரியான அந்த தண்ணீர் இல்லாதனால அந்த கிராமத்து மக்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எப்படி எல்லாம் அலைக்கழிக்கப்பட்டார்கள், அல்லது எவ்வளவு எல்லாம் அவஸ்தையை அவங்க அனுபவிச்சாங்க அப்படிங்கிற ஒரு பிரசன்டேஷன் இருக்கான்னா அதுவும் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. இது போக யோகி பாபா அவர்களுக்கு ஒரு காதல் வருது. அந்த காதல்ல அவங்க இந்த திருமணமே நடக்க முடியாத அளவுக்கு ஒரு இருக்காரு. அந்த திருமணம் அவருக்கு நடந்துச்சா இல்லையா அப்படின்ற சொல்ற விதத்திலையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னு ஒண்ணு இருக்கு. இப்போ பொதுவா ஒரு சினிமா எப்படி இருக்கணும்னா அதோட கதை ஒரு சின்ன ஒரு மையப்புள்ளி தான். ஆனா அந்த ஸ்கிரீன் பிளேங்கிறது தான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம்.
அந்த இடத்துல வந்து இந்த கதையை ஒரு அழுத்தமான ஒரு கதையை ரொம்ப ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு கருத்தை சொல்லும் போது அது இன்னும் கொஞ்சம் ஆழமா வந்து இயக்குனர் சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு தோணுச்சு. இது வந்து ஒரு தேவையான கருத்தா தான் இருக்கு. ஒரு படம் பார்த்து நம்ம வெளியில வரும்போது ஒரு சரி ஓகே ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு, மனிதன் வாழ்றதுக்கு தேவையான தண்ணீர் இல்லைன்னா அது என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க போது அது படத்தை முடிக்கும் போது ஒரு நகைச்சுவையா வந்து அதை ஒரு முடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் வெயிட்டட் ஸ்டோரியா அது நகர்ந்து போயிடுச்சு. இதுல நிறைய நம்ம விமர்சனங்கள் சொல்லாம இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் என்ன இருக்குன்னா, இந்த படம் தொடங்கி பாதி நடந்துட்டு இருக்கும்போது அந்த இயக்குனர் வந்து எதிர்பாரா விதமா வந்து மரணம் அடைச்சிட்டார் அப்படி ஒரு செய்தி கிடைச்ச போது அது முடிக்கிறதுக்கு அவரோட உதவியாளர்கள் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது தான் இதுல அதிகமான விமர்சனங்களை வைக்க முடியல. இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்டா நீங்க நம்ம உள்ள போனா ஒரு 2 hours வந்து ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வர்ற மாதிரி தான் அந்த படம் இருக்குது. அதுக்குள்ள அந்த ஒரு நல்ல ஒரு ஆழமான கருத்தையும் உள்ள வச்சிருக்காரு. அந்த இயக்குனர் இப்ப இல்ல அப்படிங்கிறதுனால ஒருவேளை அவர் இருந்து நல்லா முடிச்சிருந்தாருன்னா இன்னும் அந்த படம் மிக சிறப்பான ஒரு படமா வந்திருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு.